தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டி. ஆமா, இன்றும் உங்களை மீண்டும் ஆனந்த சமரகோன் கலையகத்திலிருந்து நேரடியாக நாம் உங்களை சந்திக்கிறோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் FM மீண்டும் இரண்டாவது தடவையாகவும் வழங்கக்கூடிய தென்றல் சிங்கிங் ஸ்டார் நமது நாட்டின் பாடகர்களை தேடிய ஒரு இசை பயணமாக நேரடியாக உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது நேரடி பார்வையாளர் போட்டி நிகழ்ச்சியாக அமைகிறது. ஆம், நம்மவர் பாடும் திறமைக்கு களம் அமைத்து தரும் இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் இசை பயணத்தில் சீசன் 1 பல சிறந்த பாடகர்களை இசை உலகுக்கு தந்தது. அதேபோல் இம்முறை சீசன் 2 நல்ல பாடகர்களை தெரிவு செய்து இசை உலகுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது. நேர்களே, மறந்து விடாதீர்கள், 104.7 FM மற்றும் 104.9 FM அலைவரிசைகளிலே நீங்கள் நேரடியாகவும் அதே போன்றுதான் எங்களுடைய www.slbc.lk இணையதளத்திலே இணைய ஒலிபரப்பில் நேரடியாகவும் அதே போன்றுதான் எங்களுடைய நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களை போன்று இங்கே பார்வையாளர்கள் மத்தியிலே இன்றும் ஆரம்பிக்கிறது தென்றல் சிங்கிங் ஸ்டார். இன்று இரண்டாவது நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது முதலாவது சுற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது சுற்றிலே நாங்கள் குரல் தேர்வில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தெரிவாகிய பாடகியர்கள் இப்பொழுது தங்களுடைய முதலாவது சுற்றில் தமக்கு விருப்பமான பாடல்களை தற்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முதலாவது சுற்று ஆக அமைகிறது, இல்லையா நாகபூஷணி? ஆமாம், கடந்த வெள்ளிக்கிழமை எங்களுடைய பாடகர்கள் 4 பேர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த மேடையில். அதேபோல் இன்றும் 4 பாடகிகளோடு நாங்கள் இன்றும் ஒரு விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறோம். எனவே இன்றைய விருந்தினர் பற்றி நாங்கள் பெருமையுடன் இன்னும் மார்தட்டி சொல்லக்கூடிய வகையிலே உங்களுக்கு இருக்க போகிறது. அது யார் என்கின்ற விடயத்தை தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் புரியும். இன்று எமது நிகழ்ச்சியின் பிரதம விருந்தினராக நாங்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அதிதி யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த நிகழ்ச்சியூடாக மூச்சு முழுதும் நமது நாட்டில் இருந்து உருவாகக்கூடிய புதிய பாடும் திறமைகள், புதிய நட்சத்திரங்கள், புதிய இளம் மற்றும் பாடும் குரல் திறமைகளை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. அந்த வகையில் எங்களுடைய முதலாவது நிகழ்ச்சி தொடரிலே நாங்கள் இறுதி சுற்று வரை எம்மோடு பயணித்த இறுதி 10 பேரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். கிழக்கு இலங்கையிலிருந்து, மலையகத்திலிருந்து, யாழ் மண்ணிலிருந்து, அதே போல இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் போட்டியாளர்கள் தெரிவாகி இருந்தார்கள். இன்றும் எங்களுடைய இந்த கலைஞர்களின் இசைக்கு பாடலுக்கு இசை வழங்க காத்திருக்கிறார்கள் எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வாத்திய குழு கலைஞர்கள். சிவசங்கர் கணேஷ் தயாரிப்பாளராகவும் இசை வழங்குனராகவும், அவரோடு லலித் சாந்த பிரிய, உபதீச பெரேரா, இந்துநாத் நந்தசிங்க, பிரசாத் சில்வா, கமித சில்வா, சாமர ஹபங்கம. இன்றும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் தேசிய லோத்தர் சபையினர். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இன்றும் ஆரம்பிக்கிறது. முதலாவது போட்டியாளருடன் யார் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியாளர் என்று பார்க்கலாம். முதலாவது போட்டியாளர் ராசகுமார் ரேணுகா. ரேணுகாவை கரகோஷத்தோடு மேடைக்கு அனுப்பி வையுங்கள். ராஜகுமார் ரேணுகா முதலாவது போட்டியாளராக வருகை தருகின்றார். எங்கே ராஜகுமார் ரேணுகா, வாருங்கள். முதலிலே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முதலாவது போட்டியாளராக பல குரல் தேர்வுகளை தாண்டி நீங்கள் முதலாவது சுற்றில் பாடுவதற்காக தெரிவாக இருக்கின்றீர்கள். எங்கே உங்களை பற்றி சற்று நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா? உங்களை பற்றி சற்று சொல்லுங்கள். முதல்ல வணக்கம் ரேணுகா. வணக்கம் ரேணுகா, எங்க இருந்து வரீங்க? நாங்க வரக்காப்பள்ளியிலிருந்து வரேன். வரக்காப்பள, சொல்லுங்க. இங்கே வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் வந்தேன். அதாவது இங்கு வருவது என்று சொன்னால் இலங்கை வானொலிக்கு வருவதற்கா, இல்லாவிட்டால் நிகழ்ச்சிக்கு வருவதற்கா? நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு பார்ட் 1 இதுக்கு சிங்கிங் ஸ்டாருக்கு வந்து கலந்து கொண்டேன். அது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அப்படியா? அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் இதுக்கும் ட்ரை பண்ணேன், கிடைச்சிட்டு. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஒரு கனவு இல்லாவிட்டால் ஒரு லட்சியம் ஒன்று வைத்திருப்பீர்கள். என்ன, இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற ஆசையா? எனது லட்சியமே இதுதான். அப்போ நீங்கள்
சின்ன வயசுல இருந்தே பாடல்களை கேட்பீர்களா இல்லை நீங்கள் இப்போ இசையை முறையாக பயின்றீர்களா கற்றீர்களா? இல்லை, இசையெல்லாம் முறையாக நான் ரொம்ப பயின்று கொள்ளலை. சிறு வயதுலேருந்தே ரொம்ப பாடுறதுல ரொம்ப விருப்பம், பாடுவதனால. என்ன வகையான பாடல்களை அதிகமாக கேட்பீங்க? அப்படின்ட்டு வகையாக பிரித்து நான் தேடுறதில்ல. ரொம்ப பாடல் எனக்கு பாட முடியும், அதனால் அது முடிஞ்ச பாடல் எல்லாம் நான் பாடுவேன். சரி, அப்போ இன்றும் உங்களுக்காக இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் மேடை உங்களுக்காக அமைகிறது. எனவே இது முதலாவது சுற்றில் நீங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்கின்ற ஒரு பாடலை பாடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. என்ன பாடலை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள்? நான் என்னை தாலாட்டும் சங்கீதம். ஆம், என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா என்கின்ற பாடலை சுஜாதா பாடிய பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பாடுவதற்கு இலகுவாக இருந்ததால நீங்க தெரிவு செய்தீர்களா, அல்லது இந்த பாடலை சிறப்பாக பாட முடியும் என்று தெரிவு செய்தீர்களா? இல்லை, சிறப்பாக பாட முடியும் என்று நான் தெரியும் நம்பிக்கையோடு. சரி, நம்பிக்கையோடு மேடை ஏறி இருக்கிறார் ரேணுகா. அவரை வாழ்த்துவோம். இசை கலைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் இசை வழங்குவதற்கு. ரேணுகா, மறந்து விடாதீர்கள் நேர்களே, இன்றைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே முதலாவது போட்டியாளராக வரக்கப்பொலையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ராசகுமார் ரேணுகா தென்றல் வானொலிகளில் நேரடியாகவும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 மேடையிலே பார்வையாளர்கள் மத்தியில் நேரடியாகவும் இதோ உங்கள் முன்னிலையில்.
ரேணுகா, வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் முன்னேறலாம் என்று சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது இல்லையா தகீஷன்? நிச்சயமாக அவர் உங்களுடைய குரலுடன் உங்களுடைய தாள லய கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்னும் சிறப்பாக நீங்கள் பயின்று தொடர்ந்து முயற்சிக்க வாழ்த்துகிறோம். இது முதலாவது சுற்று. எனவே பல போட்டியாளர்கள் வரப்போகின்றார்கள். குரல் தேர்விலே இன்னும் பல போட்டியாளர்கள் கலந்து கொண்டு அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்தடுத்த போட்டிகளிலே கலந்து கொள்ள போகின்றார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தகீஷன், இந்த இந்த மேடையிலே இருந்து கொண்டு ஒரு அற்புதமான காட்சியை காண நேர்ந்தது. அதாவது கலைஞர்களிடையே போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த காட்சியை நான் இங்கே கண்டேன். ரேணுகா பாடும்போது அவரை உற்சாகப்படுத்தினார்கள் சக போட்டியாளர்கள். இது உண்மையிலேயே கலை உலகத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நேர்களே, நீங்கள் வானலை வழியாக 104.7, 104.9 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் தென்றல் FM வழங்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியை கலையகம் வந்து பார்வையிட வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதே போன்றுதான் நீங்கள் நேரடியாக இந்த இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பது போன்றுதான் இந்த நிகழ்ச்சியின் பல சுற்றுக்களை தாண்டி இறுதியாக நமது நாட்டின் பாடகர்களில் சிறந்த பாடகர்களை இறுதி சுற்று வரை கொண்டு செல்வதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தேசிய லோத்தர் சபையினர். 104.7, 104.9 FM அலைவரிசைகளிலே நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கும் இன்றைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் இந்த நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை நேர்கள் நாளைய தினம் இதே அலைகளில் இதே நேரத்தில் கேட்கலாம் என்கின்ற விடயத்தையும் ஞாபகமூட்டுகிறோம். ஆமாம், இதே நேரம் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களாக வருகை தந்திருக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ்ச்சேவை பணிப்பாளர் ஆர் கணபதி பிள்ளை அவர்களும் தமிழ்ச்சேவை கட்டுப்பாட்டாளர் ஆர் யோகராஜன் அவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருகவென்று வரவேற்கிறோம். அதே நேரம் சந்தைப்படுத்தல் பிரிவைச் சேர்ந்தவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதே போன்றுதான் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தென்றலுடைய தீவிர அபிமானிகளையும் நாங்கள் வருக என்று வரவேற்பதுடன் நீங்கள் பிரதி செவ்வாய் வெள்ளி தோறும் நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து மகிழ்வதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நீங்கள் நேரடியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரகோன் கலையகத்தில் வருகை தந்து நிகழ்ச்சியை நேரடியாக பார்வையிடலாம். இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக கலந்து கொள்ளப் போகின்ற போட்டியாளர் யார்? தியோலின் க்ரூஸ், மன்னாரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர். வணக்கம் க்ரூஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய விதத்திலேயே உற்சாகமாக எனக்கு காட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் உற்சாகமான ஒரு இளைஞர் தான். அதே போன்று மகிழ்ச்சியாக இருக்கிறார். க்ரூஸ் முன்னால் பாடிய பாடகிக்கும் தன்னால் இயன்ற உதவிகளையும் பார்வையாளர் அரங்கில் இருந்து அவரை வணங்கிக் கொண்டிருந்தார். அவரை உற்சாகப்படுத்தினார், அவருடைய அச்சத்தை போக்கி ஊக்கம் தந்தீர்கள். அவரை பாடுவதற்கு மேல்மேலும் உற்சாகப்படுத்தினீங்க இல்லையா? சொல்லுங்க க்ரூஸ், உங்களை பற்றி. நான் மன்னாரில் இருந்து வர்றேன். இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், கொழும்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் என்னோடய பட்டப்படிப்பை நான் முடிச்சுட்டு அப்படியே இங்கே ஒர்க் பண்ணிக்கல. எனக்கு வந்து ஒரு பேஷன், மியூசிக்கில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சரியான ஆசை. என் அக்கா தான் என்னோடய குரு. அது போக ஏஆர் ரஹ்மான் வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன், மியூசிக்கில் சரி பாடுறதுல சரி. அவ்வளோதான். அதாவது நீங்கள் சொன்னது போன்று இப்போ இவ்வளவு விடயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய அத்தனை அம்சங்களையும் அப்படியே ஒரே இடத்தில் வெளிக்காட்டக்கூடிய வகையிலான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு நேரடி மேடை நிகழ்ச்சி, போட்டி நிகழ்ச்சி, வானொலியில் பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் வானொலியிலே நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே உங்களுக்கு உண்மையிலே என்ன தோன்றுகிறது? உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இல்லாவிட்டால் உங்களுடைய அதாவது மானசீக ரீதியாக நீங்கள் யாரினுடைய இசையை பின்பற்றுகிறீர்களோ, உங்களுடைய இசை தொடர்பான ஆர்வங்களோ, இவை எல்லாவற்றையும் இன்று இந்த மேடைக்கு வந்து நீங்கள் பாடப்போகிறீர்கள் என்று நினைக்கின்ற போது என்ன தோன்றுகிறது? இது ஆரம்ப சீசன், இது 2வது சீசன் அண்டே அந்த கடைசி நாள் நடக்கைக்குள்ளே நான் வந்து ரேடியோவில் கேட்டுட்டு இருந்தேன், ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டான பாடகர்கள் பாடிட்டு இருந்தாங்க. அப்பயே கொஞ்சம் ஒரு மனசு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நீ பாடணுமடா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினேன். பார்ப்போம் என்னால் முடிஞ்சது. ப்ரூஸ், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஏஆர் ரஹ்மான் என்று சொன்னீர்கள். என்ன வாத்திய கருவியை நீங்கள் லாவகமாக இசைப்பீர்கள்? நான் கீபோர்டு வாசிப்பேன். சரி, உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் கூட இன்று தன்னுடைய
இசை அமைப்புகளிலே வித்தியாசங்களை காட்ட வழிகிட்டிருக்கிறார். அன்று 90களில் இருந்த ஏஆர் ரஹ்மான், 2000களில் இருந்த ஏஆர் ரஹ்மான், இன்று 2015களில் இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் என்று அவரும் பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று நாங்கள் கண்டோம், நீங்கள் குரல் தேர்வுக்கு வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் கூட பலவிதமாக பாடல்களை எங்களுடைய குரல் தேர்வின் போது நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். நீங்கள் எவ்வகையான பாடல்களை, தற்பொழுது இருக்கக்கூடிய பாடல்களை தான் நீங்கள் பாடியதை நாங்கள் பார்த்தோம். இன்று என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்? இன்று நான் தெரிவு செய்திருக்கின்ற பாடல் முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற குறுக்கு சிறுத்தவளே என்ற பாடல், ஹரிஹரன் பாடிய பாடல். அந்த பாடலும் ஏஆர் ரஹ்மானுடைய இசையிலே வெளிவந்த பாடல் இல்லையா? முதல்வன் திரைப்படத்திற்காக. அண்மையில் வெளிவந்த பாடல்களிலே நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய இசையிலே வெளிவந்த பாடல்களில் என்ன வகையான பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும்? ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லும்போதே அவர் பாடல்கள் நாங்கள் எதுவுமே குறை சொல்ல முடியாதுன்ற அளவு தான் நான் பார்ப்பேன். அதில் லாஸ்ட்டாக வந்ததில் எனக்கு ஐ திரைப்படத்தில் இடம்பெற்ற என்னோடு நீ இருந்தால் மிகவும் பிடித்த பாடல். அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருர்கள். அதே போன்று உங்களை போன்று இலங்கை கலைஞர்கள் கூட ஏஆர் ரஹ்மானுடைய இசையிலே இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த பெருமையும் நமக்கு இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. சரி, எனவே உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ. எங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறது குரூஸ். பாடுவதற்கு தயாராகுங்கள். இதோ தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்ச்சியின் 2வது போட்டியாளர் மன்னாரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தியோலின் குரூஸ் எமது இசை வாத்திய குழுவினர் மத்தியிலே. குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. குறுக்கு சிறுத்தவளே, நெஞ்சில் குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. ஒரு கண்ணில் நீர் கசிய, உதட்டு வலி உசிர் கசிய, உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவுமானது. அட ஆத்தோட எழுந்த இல அந்த ஆத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடு தான் பின்னோடுதே. அடகால மறந்து காற்று மரமும் பூக்கிறது. குறுக்கு சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரியே கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உறுத்திரியே, கொடிய விட்டு குதிச்ச மல்லிகையே, ஒரு மொழிய சிரிச்சு பேசடிய, வாயு மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி விட்ட, விரல் வச்சு அழுத்திய கழுத்தில கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. அடியும் போல செவப்பு இல்ல, கணு கால் கூட கருப்பு இல்ல, நீ திண்டுமிடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. குறுக்கு சிரித்தவளே, நெஞ்சில் குங்குமத்தை கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்று தாயே.
முதுக தொலைச்சி வெளியே இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னவளே மலையடிக்கும் சிறு பேச்சு வெயில் அடிக்கும் ஒரு பார்வை உடம்பு மண்ணில் புதையிற வரையில உடன் வரக்கூடுமோ உசிரென்னோட இருக்கையில நீ மண்ணோட போவதுங்கே அட உன் சிவனில் நான் இல்லையா கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா குறுக்கு சிறுத்தவளே நெஞ்சு குங்குமத்தை கரைச்சவளே மஞ்ச தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே ஒரு கண்ணில் நீர் கசிய உதட்டு வலி உசிர் கசிய உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனது அட ஆத்தோட விழுந்த இலை அந்த ஆத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடு தான் பின்னாடுதே அட காலம் மறந்து காற்று மரமும் பூக்கிறது குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே ஓ கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 உங்களுக்கு பாடகர்கள் வரிசையிலே புதிய பாடகர்களை அறிமுகப்படுத்துகிறது. போட்டியாளர்களாக அவர்களை மேடைக்கு அழைத்து வந்து அந்த போட்டியிலே நட்சத்திர பாடகர்கள் தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய கூட்டுத்தாபனத்தின் கலைஞர்களாக மட்டுமல்ல இலங்கையின் சிறந்த கலைஞர்களாகவும் அவர்கள் மிளிர்வதற்கு வழி சமைத்து கொடுத்திருக்கிறது. ஆமா, முதல்வன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை தன்னால் முடிந்த அளவு வெகு சிறப்பாக இன்றைய தினம் பாடியிருக்கிறார் தியோலின் க்ரூஸ். அதே போன்ற இன்னும் பல பாடகர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே அடுத்தடுத்த ஒவ்வொரு போட்டியிலும் வித்தியாசமான பாடல்களை பல்வகையான பாடல்களை அதே போன்றுதான் பல விதமான இசை ஆர்வலர்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். இவர்கள் அனைவருமே நமது நாட்டைச் சேர்ந்தவர்கள். எங்களுடைய பாடகர்களுக்கான ஒரு இசை களமாகத்தான் தென்றல் சிங்கிங் ஸ்டார் அமைந்திருக்கிறது. இம்முறை இரண்டாவது தடவையாகவும் நாம் நடத்துகின்ற இந்த போட்டிக்கு எங்களுடைய நேயர்கள் காட்டி வருகின்ற ஆர்வம் அதே போன்றுதான் எமது நாட்டு பாடகர்களுடைய எதிர்காலத்திற்கான ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற பேரவாவை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு ஏரானந்த ஹெட்டியாராச்சி அவர்கள் இத்தகைய விடயங்களுக்கு அப்பால் எங்களுடைய பாடும் திறமைகளுடைய பேர் ஆர்வம் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் வலுவூட்டி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. தகிஷன் ஏற்கனவே சொன்னீர்கள், எங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் இன்றும் வருகை தந்திருக்கிறார். அவர் கூட இசை மழையில் எங்களை நனைய வைத்து மகிழ்விக்க காத்திருக்கிறார். அதே போன்று இசை மழையில் நனைய வைக்கிறார் என்று சொல்கிற பொழுது எமது தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியூடாக அறிமுகமான இன்று இலங்கையின் பிரபலமான திரைப்படங்களுக்கு பின்னணி பாடிக்கொண்டிருக்கக்கூடியவரும் அதே போன்று இலங்கையிலே இன்று பிரபலமான வளர்ந்து வருகின்ற முத்திரை குத்தக்கூடிய பாடகர்கள் வரிசையிலே இணைந்திருக்கக்கூடிய ஒருவரை தான் நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அதுவும் எமது நிகழ்ச்சியூடாக உருவான அந்த குரல் திறமை இன்று அதிதியாக எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் நாங்கள் பேசவும் காத்திருக்கிறோம். அதே போன்று நேயர்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்திலே இந்த நிகழ்ச்சி தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட வண்ணமே இருக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே சேர்ப்போம். facebook.com/tendrelsingingStar எங்களுடைய தளம் என்பதையும் ஞாபகமூட்டுகிறோம். எங்களுடைய இசை பயணத்திலே இசை வழங்குகிறார்கள் எங்களுடைய கூட்டுத்தாபன கலைஞர்கள் லலித் சாந்த பிரியா, உபதீச பெரேரா, இந்துநாத் நந்தசிங்க, பிரசாத் சில்வா, கமித் சில்வா, சாமரஹப்பன் கம. இவர்களோடு எங்களுடைய தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேஷ் தொழில்நுட்பம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனந்த மற்றும் டியூலே. மறந்து விடாதீர்கள் நேயர்களே, தென்றல் சிங்கிங் ஸ்டார் இது நேரடியாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியானது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ரசிகர்கள் அரங்கில் இருந்து
நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வித்தியாசமும் கூட. இந்த நிகழ்ச்சியிலே எந்த ஒலிப்பதிவுகளும் இல்லை, எந்த விதமான முன்கூட்டிய நிகழ்ச்சி ஒலிப்பதிவுகளும் அல்லாமல் பாடகர்கள் நேரடியாக தங்களுடைய குரல் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது போட்டியை போன்று அடுத்த போட்டி எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை இடம்பெற இருக்கின்றது. இன்றைய போட்டியினுடைய மறு ஒலிபரப்பினை நேர்கள் நாளைய தினம் காலை 11:30 12:30 வரை கேட்டு மகிழலாம் என்கின்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளர் யார்? நட்சத்திர பாடகர் தெரிவு போட்டியிலே இன்று மூன்றாவதாக நாம் அழைப்பது பி தேவசகாயம். வணக்கம் தேவசகாயம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எங்க இருந்து வாரீங்க? நான் ஹட்டன்ல இருந்து வரேன். ஹட்டன்ல இருந்து வாரீங்க. ரொம்ப உயர பகுதியில இருந்து வாரீங்க. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் இங்கே கொலம்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு காலமா வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் இப்போ ஒரு 10 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷம் வேலை செய்திருக்கிறீங்க. ஆனால் உங்களை பார்த்தால் இன்னும் இப்பதான் வேலைக்கு போய் கொண்டிருப்பது போல தெரிகிறது. இப்பதான் உயர்தரத்தை முடிச்சிட்டு வந்தவர் மாதிரி இருக்கு. ஆம், சரி. 10 வருடமாக வேலை புரிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா உங்களுக்கு பாடுவதற்கான இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி? பாடுவதற்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக நான் சின்ன வயசுல இருந்த ஸ்கூல் எல்லாம் நிறைய ப்ரோக்ராமில் பாடுவேன், எல்லா ப்ரோக்ராமே கலந்து கொள்வேன். ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பை எங்களுக்கு அளித்த இந்த தென்றல் எஃப்எம், இதுக்கு இந்த மேடையில் நான் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்கள் ஹட்டனில் இருந்து கேட்குற தென்றல் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்பொழுது தென்றல் எஃப்எம் வானொலியினுடைய எங்களுடைய பிரதான கலையகத்தில் இருந்து நீங்கள் பேசுவதை ஹட்டனில் இருந்து இப்போ கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யார் யார் இப்போ உங்களுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக நம்மட எங்களோட சொந்தக்காரங்கள் எல்லாம் அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கிறீங்க? தென்றல் எஃப்எம் கையிலுங்க. என்ன ட்ரெயிலி நம்ம வீட்டில் எல்லாம் தென்றல் எஃப்எம் தான் கேட்பாங்க. அதில் நாங்கள் மிச்சமே இந்த இரவின் மடியில் அந்த ப்ரோக்ராம் வந்து குடும்பமே கேட்குறது. அதனால நிச்சயமாக எனக்கு எல்லாமே அவங்க ஒர்க்கை கூட ஸ்டப் பண்ணிட்டு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இன்று இரவின் மடியில் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்பீங்க, இன்று உங்களுடைய குரலின் மடியில் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கு தென்றலுக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் நீங்கள் அதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஏதோ தோன்றுகிறது, உங்களுடைய யாரோ ஒரு ஸ்பெஷலாக யாரோ ஒரு ஆள் விசேடமாக உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் போல. யாராவது இருக்கிறாங்க? அம்மா கேட்டுக்கொண்டிருக்காங்க. சரி. எனவே அம்மா என்று சொல்லுகின்ற பொழுது, ஆனால் நீங்கள் இன்று தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடல் என்ன? அம்மா நான் சும்மா இல்லடா. அப்ப அம்மாவுக்காக அம்மா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அம்மா பற்றிய ஒரு பாடலை நீங்கள் இன்று பாட போறீங்க. உண்மையிலே உங்களுடைய அம்மாவை பற்றியும் நீங்கள் சொன்னால் சிறப்பாக இருக்கும். நிச்சயமா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா மட்டும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு எதையுமே தடை போட மாட்டாங்க. நான் இப்போ என்ன சரி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறது அம்மா அப்பாவும். ஸோ எனக்கு அவங்க இந்த சமயத்தில் அவங்களுக்கு அவங்களுக்கு மகனாக பிறந்ததுக்கு நான் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இந்த நேரத்தில் அவங்க 2 பேர்த்துக்கும் நான் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போன்று இப்போ நீங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் பாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக எமது வாத்திய குழுவினர் நேரடியாக இசை வழங்கப் போகின்றார்கள். இன்று நீங்கள் பாடுவதற்கு முன்பதாக உங்களுக்கு நிச்சயம் எங்களுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சைதம் நீங்கள் பயிற்சிகளை பெற்றிருப்பீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாள் பயிற்சி பண்ணீங்க? நிச்சயமாக இந்த சிங்கிங் ஸ்டார் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒத்துழைப்பு தந்திருக்காரு மிஸ்டர் சிவசங்கர் சார். இந்த எல்லா விஷயங்களும் இந்த பாடல்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், இதையெல்லாம் திருத்தி முழு ஒத்துழைப்பு கொடுத்த சிவசங்கர் சாருக்கு எனக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் இந்த இடத்துல. அதே போல் இப்போ நீங்கள் பாடிக்கொண்டிருப்பதை இந்த வானொலியிலே பாடகர்கள் பாடிவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல் நாங்களும் அந்த பாடல்களை ஒலிபரப்புவோம். என்று நீங்கள் நேரடியாக பாடுவதைத்தான் எங்களுடைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வழியில் நேரடியாக. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய தென்றல் எஃப்எம்முக்கு நன்றி. அம்மா பற்றி நீங்கள் சொன்னீங்க, அம்மா பற்றி பாடலையும் பாட போகிறதா சொன்னீங்க. அதே போன்று வானொலிகளுக்கெல்லாம் அம்மாவாக இருக்கக்கூடிய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இந்த மேடையில் வந்து நீங்கள் பாட கிடைத்தமையும் உண்மையிலே நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இந்த 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 நான் நினைக்கிறேன் இந்த பிறப்பில் இந்த இசை கண்டிப்பாக தென்றலுக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்து அதோடு நிச்சயமாக அந்த தென்றல் வானொலியில் நான் எல்லாத்துக்கிட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக தென்றலுக்கு வரலாம், சாதிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் படிக்க முதல் நான் ஒரு வசனம் சொல்லட்டா? ஓகே சார். தென்றல்டா சும்மா இல்லடா. ஓகே, கண்டிப்பாக. சரி, எனவே உங்களுடைய பாடலுக்கான நேரம் இப்போ வந்திருக்கிறது. நாகபூஷணி. அம்மா நான் சும்மா இல்லடா திருப்புமுனை திரைப்படத்துக்காக இளையராஜா பாடிய பாடலை இப்போது நீங்கள் நேர்களே ஹட்டன் தேவசகாயத்தின் குரலில் கேட்டு ரசியுங்கள்.
இதோ தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 நிகழ்ச்சியிலே அடுத்த போட்டியாளர் தேவ சகாயம் உங்கள் முன்னிலையில். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. நல்ல பேர நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கும் சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்திருந்துதான் ஒன்ன கொடுத்து ஒன்று வாங்குனா அன்பு என்னடா பண்பு என்னடா. தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோயில் தானா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. ராவு பக கண்முழிச்சே நாளும் ஒன்ன பார்த்திருப்பா, தாலாட்டு பாடி வச்சே தன் மடியில் தூங்க வைப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சே கண்ணூரக்கம் தள்ளி வைப்பா. உள்ளத்தில ஒன்ன வச்சே ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு மோதிக்கும், தாய் போலதான் நண்பன் அவனே. சாமி கிட்டதான் ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பன் அவனே. அன்னைய போல் நண்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. வாழ்த்துக்கள் தேவ சகாயம். உங்கள் பெற்றோர் குறிப்பாக உங்க அம்மா ஆனந்த கண்ணீரோடு கேட்டு ரசித்திருப்பார் நீங்கள் பாடிய பாடலை. தகிஷன், நிச்சயமாக ஃபேஸ்புக் தளத்திலே தேவசகாயம் பாடுகின்ற உங்களுடைய காட்சியை நேரடியாக உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய நேர்கள் ரசிகர்கள் நேரடியாகவே பார்த்தவனும் அப்படியே அம்மாடா சும்மா சும்மா இல்லடா என்று அவர் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அதிகமான லைக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். எனவே நீங்கள் அதனை சென்று பார்வையிடலாம். www.facebook.com/thenralsingingstar தளத்திலே இன்று தேவ சகாயம்
தற்போது பாடிய பாடலை நீங்கள் முழுமையாக நேரடியாக பார்த்து ரசித்தது போன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே போன்று உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களையும் நீங்கள் இடுங்கள். நாங்கள் அவற்றையும் நிச்சயமாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கிறோம். தென்றல் FM வழங்கும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 வெள்ளி செவ்வாய் தினங்களில் 11:30 முதல் 12:30 வரை தென்றல் FM 104.7 104.9 ஆகிய அலைவரிசைகளிலே உங்களை மகிழ்விக்கும். அதே நேரம் மறு ஒலிபரப்பும் உங்களை மகிழ்விக்கும். அதாவது மறந்து விடாதீர்கள் நேயர்களே, நமது நாட்டின் பாடகர்களை அறிமுகப்படுத்துகின்ற எமது நாட்டின் குரல்களை தேடிய இந்த மாபெரும் இசை பயணம் முழு இலங்கையும் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கையிலே நாங்கள் நேரடி இசை நிகழ்ச்சியாக எந்த வித ஒலிப்பதிவும் என்று நேரடியாக வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே முற்றுமுழுதாக நம்மவர் குரல்களை உலகிற்கு தெரியப்படுத்துவது மற்றும் அவர்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் பாடி சென்ற 3 பாடகர்கள் இன்றைய தினம் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்தார். ராசகுமார் ரேணுகா வரக்கப்பொலையிலிருந்து, அதனைத் தொடர்ந்து தியோலின் க்ரூஸ் மன்னாரிலிருந்து அற்புதமான பாடல் ஒன்றை இன்றைய தினம் அவர் பாடியிருந்தார். முதல்வன் திரைப்படத்திலிருந்து. அதே போலதான் தேவசகாயம் திருப்புமுனை திரைப்படத்திலிருந்து அம்மாவை பற்றிய பாடலை பாடி சென்றார். அடுத்த போட்டியாளர் யார்? அடுத்த போட்டியாளர் செல்லன் காளிமுத்து. செல்லன் காளிமுத்து வந்திருக்கிறார் இன்றைய 4வது போட்டியாளராக. வணக்கம் செல்லன் காளிமுத்து. வணக்கம் அறிவிப்பாளர் அவர்களே. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? உங்கள் ஊர் எது? எங்கள் ஊர் பெரிய மஸ்கலியாவை சேர்ந்த மாவட்டம். மஸ்கெலியா மாவட்டம், பெரிய மஸ்கெலியா எங்கள் ஊர். உங்களுடைய பொழுதுபோக்கே இலங்கை வானொலி தான் போல் இருக்கிறது. அவன் சிறுவயது முதல் இந்த காலம் வரையிலும் வானொலி எனது. அப்படியே பாட்டை கேட்டு 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 நீங்களும் ஒரு பாடகராகிட்டீங்க. சிறுவயது முதலே இது எனக்கு பண்டு தொட்ட வந்த. நிச்சயமாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தகீஷன் சொன்னது போல் தாய் வீடு எல்லோருக்குமே, பாடகர்களுக்கு மட்டுமல்ல, அறிவிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, நாடக கலைஞர்களாகட்டும், எந்த கலைஞனாகட்டும், எல்லா கலைஞனுக்கும் தாய் வீடு இலங்கை வானொலி தான். நிச்சயமாக. எனவே பொறுத்திருங்கள், இம்முறையும் தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 ஊடாக நாங்கள் காத்திரமான நமது நாட்டின் குரல் தேடல்களுடன் உங்களை நாங்கள் பிரம்மாண்டமான மேடையிலே சந்திக்க போகிறோம். இந்த இசை பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று 2 நிகழ்ச்சிகளை நேரடியாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதாவது முதலாவது நிகழ்ச்சி, இன்று 2வது நிகழ்ச்சி உங்கள் அபிமானத்துடன், குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறையினர் கூட இந்த நிகழ்ச்சிக்கு காட்டி வருகின்ற பேர் ஆர்வம். அதே போன்று வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் நாங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைத்தான் பார்த்திருக்கிறோம், இந்த பாடல் போட்டி நிகழ்ச்சிகளை. ஆனால் வானொலியில் இப்படியாக நேரடியாக, அதுவும் வானொலியில் நீங்கள் தொலைக்காட்சி போன்று ஒரு இசை மேடையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்களா என்றெல்லாம் பல நேர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில், உண்மையில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே தென்றல் FM இலங்கையிலே முதல் தடவையாக நேரடி பார்வையாளர் பாடகர் போட்டி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. தேசிய லோத்தர் சபை அனுசரணையிலே இன்றும் உங்களுக்கு நாங்கள் பாடகர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், 3 பேரை. எனவே 4வது பாடகராக இன்றைய தினம் எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய காளிமுத்து அவர்கள் என்ன பாடலை பாடப்போகிறார்? ஆமாம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்தில் திருச்சி லோகனன் பாடிய ஆசையே அலைபோல என்ற பாடல். சரி, இந்த பாடலுக்கு KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கூட எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய வாத்திய குழுவினர் ஒரு சமயம் அவர்கள் இலங்கைக்கு இசை நிகழ்ச்சிகளுக்காக வந்திருந்த சமயத்திலே எல்லாம் இந்த இசை வாத்திய குழுவினர் பாடல்களுக்காக இசையமைத்திருக்கின்றார்கள். எனவே அத்தகைய இசை வாத்திய குழுவினருக்கு மத்தியில் நீங்கள் இன்று பாடப்போகிறீர்கள். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ இசை கேட்ட விதத்தில் நீங்களும் விட்டு கொடுக்காமல் பாடுவதற்கு தயாரா? ஆமாம், நிச்சயமாக. காளிமுத்துவுக்கு திருச்சி லோகனோட இதனுடைய பாடல்கள் தான் ரொம்ப பிடிக்குமோ? பொதுவாக அப்படி இல்லை. பொதுவாக சினிமாவில் பாடும் அத்தனை பாடகர்களும் எனக்கு பிடிக்கும். அதே போன்று இன்று நினைக்கிறேன், நீங்கள் இப்போ உங்களுடைய பல ரசிகர்கள், உங்களுடைய நண்பர்கள் இப்போ உங்களுடைய பாடலை கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள். நிச்சயமாக. யார் யார் இருக்கிறார்கள்? இங்கே அநேகமாக வரவில்லை இந்த கால சூழ்நிலை. இல்லை, உங்களுடைய நண்பர்கள் யார் யார் இப்போ கேட்பதற்கு தயாராக இருக்கிறாங்க உங்கள் ஊரில்? ஆமாம், ஊரில் திருவாளர் ராஜேந்திரன், கோபால், சேகர், இப்படி நிறைய பேர் என்னோட நண்பர்கள். அப்போ அனைவருக்கும் சொல்லி விட்டு வந்திருக்கிறீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வீடு செல்கின்ற பொழுது பெரிய ஒரு வரவேற்பு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அற்புதமான ஒரு ஆரம்பத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய அடுத்த சுற்றுக்கான பயணத்திற்கும் ஆரம்பமாக இருக்கும் இல்லையா? ஆமாம். எனவே பாடலை பாடுவோமா?
எங்கே வாழ்த்துக்கள். உங்கள் கரகோஷத்துடன் நாங்கள் அடுத்து சந்தர்ப்பத்தை கொடுப்பது காளை முத்துவிற்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்பட பாடலுக்காக. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதே. இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ. சூறை காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ. வாழ்வில் துன்பம் வரவு சுகம் செலவு இருப்பது கனவு. காலம் வகுத்த பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆ அருமையான ஒரு தத்துவ பாடலை பாடினார் செல்லன் காளிமுத்து. உங்களுக்கு தத்துவ பாடல்கள் ரொம்ப பிடிக்குமா செல்லன் காளிமுத்து? ஆமாம், சரி. உங்களுக்கு நல்ல குரல், எல்லோரும் ரசித்தோம் உங்கள் பாடலை. பார்க்கலாம் அடுத்த சுற்றுகளுக்கு உங்கள் திறமைதான் உங்களை அழைத்து செல்லும். ரசிப்பு, கரகோஷம் இவற்றை எல்லாம் மீறி உங்களுடைய திறமை நீங்கள் இன்னும் இன்னும் எல்லோருமே நிச்சயமாக பயிற்சி செய்வீர்கள். நாங்கள் இப்போது கலையகத்துக்கு சென்று திரும்பி வருவோம். ரூபாய் 4,50,00,000 நீங்கள்
தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 ஆரம்பமாகி இருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை என்று செவ்வாய்க்கிழமை, வெள்ளி செவ்வாய் தினங்களில் 11:30 முதல் 12:30 வரை வானலை வழியே நேரடி நிகழ்ச்சியாக உலாவரும் இந்த இசை பயணத்தில் நாங்கள் முதல் பயணத்தில், அதாவது சீசன் 1 எப்படி பாடகர்களை தெரிவு செய்திருக்கிறோம். ரசனை, கரகோஷம் எல்லாவற்றையும் மீறி உங்கள் திறமைதான் உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னோம் இல்லையா? வெற்றி ஈட்டிய ஒருவரை தான் இன்று எங்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். அவருடைய பாடலை நீங்கள் கேட்டால் தெரியும். தென்றல் சிங்கிங் ஸ்டார் எந்த அளவு திறமையானவர்களை எப்படி தெரிவு செய்கிறது என்று. தகிஷன், ஆம், இந்த வேளையிலே ஃபேஸ்புக் தளத்தில் இந்த இன்றைய நிகழ்ச்சியிலே எமது பாடகர்களை ஊக்குவித்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் ஞாபகம் ஊட்டுகிறோம். செல்வகரன் மற்றும் திஷானந்தினி உட்பட கைலன் துரை, அதே போலதான் சபா வசி, கேதீஸ்வரன் துஷ்யந்தன், அதே போலதான் ஹாலண்டில் இருந்து ஒரு ரசிகர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார், கணேஷ், அதே போலதான் துரை. இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் எமது நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் தளத்திலே பார்த்து கொண்டே இருங்கள். நாங்கள் இன்னும் பல புதிய அம்சங்களை இந்த நிகழ்ச்சிக்குள் சேர்ப்பதற்காக காத்திருக்கிறோம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 இன்றைய தினம் நாங்கள் அறிமுகப்படுத்திய போட்டியாளர்களுக்கு அப்பால் இன்றைய தினம் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த அதிதி யார் என்பதை நாகபூஷன் ஏற்கனவே விட்டிருக்கின்றார். எனவே அவர் பற்றி என்ன சொல்வது, ஏது சொல்வது, எப்படி சொல்வது என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இப்படி சொல்லலாம். தென்றல் சிங்கிங் ஸ்டார் எங்களுடைய முதலாவது பகுதியிலே உண்மையில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை யாருமே எதிர்பார்க்காத வகையில் இறுதி வரை முன்னேறிய ஒருவர். அதே போன்று தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 நிகழ்ச்சியிலே மகுடத்தை சூடியவர். ஆம், தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 போட்டியிட்டவர்கள் யாரை தெரிவு செய்வது என்ற குழப்பம் நிச்சயமாக நடுவர்களுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் அத்தனை பேரும் அற்புதமாக பாடி போட்டியிட்டு யாருக்கு இந்த மகுடத்தை சூட்டுவது என்ற நிலையில் வெற்றி பெற்று மகுடத்தை சூட்டிக் கொண்டவர் தான் இன்று எங்கள் விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். அதாவது இந்த நிகழ்ச்சியிலே பரபரப்பு என்பது பற்றிக் கொள்கின்ற விதமே சற்று வித்தியாசம். எங்களுடைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியில் எடுத்ததுமே பரபரப்பில்லை. தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சியிலே முதலாவது சீசனிலும் கூட அப்படித்தான். பல போட்டிகளை கடந்து 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 இறுதி வரை வந்த பாடகர்கள் வரிசையிலே இறுதி நேரம் என்ற அந்த நடுவர்கள் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே, அதுவும் பார்வையாளர் நேரடி நிகழ்ச்சியிலே யார் சிறப்பாக, யாரை விட சிறப்பாக பாடினார்கள் என்பதில் தான் வெற்றியினுடைய ரகசியமே அமைந்திருந்தது இல்லையா? ஆமாம் தகிஷன், நாங்கள் பெயரை சொல்லாமல் பீடிகை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். பெயர் சொல்லி எங்கள் அதிதியை அழைக்க வேண்டும். ஆம், அவர் வேறு யாருமல்ல, உங்கள் கரகோஷத்துடன் நேர்களே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரதும் அபிமானத்தையும் தற்பொழுது இலங்கையில் பிரபலமான பாடகிகள் வரிசையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 அறிமுகப்படுத்திய சித்தாரா மதுஷானி இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்து வந்திருக்கிறோம். ආයිබෝවන් සිතාරා මදුෂානි. ආයිබෝවන්. දැන් පොඩ්ඩ දෙමළත් කතා කරන්න පුළුවන් නේද? கொஞ்சம் முடியும். නමුත් අපි අහනවා ඔයා සෑහෙන ගීතවලට දැන් සම්බන්ධ වෙනවා. එකම මාධ්‍ය තුල ඔබගේ ගායනා හැකියාවන් අපි දකිනවා. ඔබ තෙන්ඩල් සිංගින් ස්ටාර් හරහා ඒ ආපු ගමනත් දැන් ඔබ සිටින තැනත් ගැන ඔබට හිතෙන්නේ මොකද්ද? මං හිතන්නේ මේ ලැබපු ජයග්‍රහණය මං හිතන්නේ මගේ ජීවිතේ ලැබපු ලොකුම ජයග්‍රහණය. මොකද මම සිංහල කෙනෙක්. ඉතින් ඒක තමයි මං හිතන්නේ මගේ ජීවිතේ මම ලැබපු ලොකුම ජයග්‍රහණය. ඉතින් මං හිතන්නේ තෙන්ඩල් සිංගින් ස්ටාර් උනෙන් පස්සේ මම හිතන්නේ ගොඩාක් චිත්‍රපට ගීත ගායනා කරා. ආචාර්ය රෝහණ වීරසිංහයන් සංගීත අධ්‍යක්ෂණය කරපු පත්තිනි චිත්‍රපටය, ඒ වගේම ඉදිරියට එන්න තියෙනවා සෝමරත්න දිසානායකයාගේ සරිගමපා චිත්‍රපටය, ඒ වගේම ඩිවෝස් චිත්‍රපටය යුග ගායනයකට සම්බන්ධ වුණා. ඒ වගේම ටෙලි නාට්‍ය ගීත 5ක දැනට මේ දවස්වල ගොඩාක් ජනප්‍රියයි.
දෙරණ නාලිකාවේ අධිරාජ ධර්මාශෝක ටෙලිනාට්‍යයේ පුතුනි මගේ ගීතය. ஆமாம், பல திரைப்பட பாடல்கள் அதே போன்றுதான் நிகழ்ச்சிகளிலே உட்பட பல தளங்களில் இன்று சித்தாரா மதுஷானி பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். சித்தாரா மதுஷானி எங்களுடைய தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 நிகழ்ச்சியிலே பல கட்டங்களை கடந்து பாடல்களை பாடி இறுதி வரை வந்த ஒரு பாடகி. சித்தாரா ඔබට මතකද தென்றல் සිංගින් ස්ටාර් සීසන් 1 වැඩසටහන තුල ඔබ ගැයූ දමිළ ගීත ඒ වගේම අන්තිම අවසන් තරඟයේදී ඔබ ගායනා කළපු ගීතය ඔබට මතකයිද? මතකයි. ඔබ මේ ගායනා කරපු ගීත පිළිබඳව කියන්න බලන්න. මම මුලින්ම ගායනා කරේ பூக்கள் பூக்கும் தருணம். பூக்கள் பூக்கும் தருணம் மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து சித்தாரா மதுஷானி அருமையாக அந்த பாடலை பாடியிருந்தார். கிஷன், புதிய பாடல்களை மட்டுமல்ல பழைய பாடல்கள் அத்தனையும் அற்புதமாக பாடிய ஒரு பாடகி தான் சித்தாரா. ஆம், நிச்சயமாக எங்களுடைய பணிப்பாளர் நாயகம் ஏரானந்த ஹெட்டியாராச்சி அவர்கள் தற்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியினுடைய 2வது பகுதி ஆரம்பத்தில் கூட தெரிவித்த ஒரே ஒரு விடயம், எமது நிகழ்ச்சியூடாக வெளிவருகின்ற பாடகிகள் முழு இலங்கையர்களுடைய இதயத்தையும் கவர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே நாங்கள் திறமைகளுக்கான தேடலை நோக்கிய இம்முறை பயணத்திலும் நாம் அந்த விடயத்தை மென்மேலும் சிறப்பாக திறமைகளுக்கே ஆன சரியான மகுடத்தை வழங்குகின்ற அந்த ஒரே நோக்கத்துடன் இம்முறையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே வெற்றி அடைவோம், ரசிகர்கள் வெற்றி அடைவார்கள் என்ற நம்பிக்கையுடன் சித்தாரா மதுஷானி ඔයාගේ කටහඬ අහන්න අපේ සියලුම රසික රසිකාවියන් ඒ වගේම අපේ අසන්නන් විශේෂයෙන්ම ඔබ සෑහෙන කාලෙකින් පස්සේ අපේ මේ වැඩසටහනට අපි ඔබ කැඳවාගෙන ඇවිල්ලා තින්නේ. ඉතින් අද ඔබ ගායනා කරන්න යන්නේත් නව ගීතයක් නේද? சித்தாரா மதுஷானி பாடப்போகின்ற இந்த பாடல் காற்றினில் தவழ்ந்தேன் என்கின்ற பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவரும் நமது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேசன், அதே போலதான் லலித் சாந்த பிரிய ஆகியோர் இசை வழங்கியிருக்கிறார்கள். இதோ சித்தாரா மதுஷானியுடைய குரலிலே எமது நட்சத்திரமாக உருவாகிய தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 1 நட்சத்திரம் உங்கள் முன்னிலையில்.
செம்மொழியான தமிழ் மொழியை பற்றியும் அங்கே காற்றினில் தவழ்ந்து வருகின்ற அந்த குரலுடன் சேர்ந்ததாக சீதாராம் மதுஷானி பாடிய அந்த பாடலுடன் நாம் சீதாராம் மதுஷானி ඔබට බොහොමත්ම ස්තුතිවන්ත වෙමින් ඔබගේ කලා කටයුතු තවමත් සාර්ථක වේවා කියමින් ප්‍රාර්ථනා කරමින් අපගේ අසන්නන්ගෙන් එවැගේම අපේ තර්නල් සිංගින් ස්ටාර් හරහා බිහි වුණු ඔබට තව තවත් ජය ලැබේවා කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා. විශේෂයෙන්ම මේ වැඩසටහනේ පළවෙනි වැඩසටහන් මාලාවේදීත් එවකට ඒරානන්ද හිටියාරජි මැතිතුන් තමයි මේ වැඩසටහන විශේෂයෙන්ම ඒ සඳහා සියලු අදහස් හා වෑයම් කළේ. ඉතින් අපි ඔබට සුබ පතනවා. උගලක வாழ்த்துக்கள். බොහොම ස්තුතියි. ඒ වගේම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ තෙන්ඩ්‍රල් සිංගින් ස්ටාර් හරහා ශක්ති ටීවී එකෙන් මට අන්වයින්ඩ් ටැමිල් සිංගින් ප්‍රෝග්‍රෑම් එකට ආරාධනා කරා. මම හිතන්නේ ඉදිරියේදී නරඹන්න පුළුවන්. ඉතින් මම හිතන්නේ ශිවශංකර අයියටත් ඒ වගේම ඔබ දෙපළටත් මම හිතන්නේ මේ තෙන්ඩ්‍රල් FM සහ ශ්‍රී ලංකා ගොනු සංස්ථාවේ සියලුම දෙනාට ඒරානන්ද හිටියාරජිතුමන් ඇතුළු සියලුම දෙනාටම බොහොම ස්තුතියි. විශේෂයෙන්ම අපේ ගරු සභාපතිතුමන්ට සියලුම දෙනාට ඔබ ස්තුතිවන්ත වෙනවා. අපේ දමිළ සේවා අධ්‍යක්ෂකතුමන් ඇතුළු පාලකයන් සියලු දෙනාම அனிவாரியம் ஒபட்ட சுபபத்தனவா ඇති. බොහොම ස්තුතියි. මේක நன்றி சீதாராம் மதுஷானி அவருடைய குரலிலேயே நீங்கள் கேட்டீர்கள். எத்தனை தொலைக்காட்சிகள் இருந்தாலும் வானொலிகள் இருந்தாலும் இன்று அவருடைய குரலை நீங்கள் பார்த்தாலும் கேட்டாலும் இங்கிருந்து இதே மேடையிலிருந்து எங்கிருந்தோ வந்த அந்த குரலை உலகிற்கு எடுத்து சென்ற நிகழ்ச்சியாக தென்றல் சிங்கிங் ஸ்டார் நிகழ்ச்சி அமைந்தது. இதே போன்ற ஒரு உயர்ந்த இடத்திற்கு இம்முறை குறிப்பாக இம்முறை அதிகமான பாடக பாடகிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக அவர்கள் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடந்த முறை நிகழ்ச்சியிலும் பார்க்க. ஆமாம், அந்த வெற்றி பயணத்தில் எப்போதும் இலங்கை வானொலி எங்கள் கலைஞர்களுக்கு கை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த பாடலுக்கான இசை வழங்கிய லலித் சாந்தபிரியா அவர்களையும் சிவசங்கர் கணேசன் அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து பாராட்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது. எனவே மறந்து விடாதீர்கள் நேர்களே, நாளைய தினம் இன்றைய நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பை நீங்கள் கேட்கலாம். அதே போன்று எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், பின்னூட்டங்கள், விமர்சனங்கள் உட்பட. அதே போன்று நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க இருப்பது எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். அதுவரை பிரதான கலையகம் திரும்புகிறோம். எனவே தென்றல் சிங்கிங் ஸ்டார் சீசன் 2 பவர்ட் பை தேசிய லோத்தர் சபை என்றும் நிகழ்ச்சிக்கு வருகிற பார்வையாளர்கள், அதே போன்று எங்களுடைய வாத்திய இசைக்குழுவினர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சிவசங்கர் கணேசன், அதே போன்று நிகழ்ச்சி கலந்து கொண்ட பாடகர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்லும் நாம் நாகபூஷணி, உங்கள் அன்பின் தக்கீஷன். வணக்கம் நேர்களே. வணக்கம் நேர்களே.